தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, உங்கள் நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக சோஸ்தரிக்கிறோம் அப்பா ராஜா. பிதாவே மே வாழ்த்துகிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை அதிகமாக நேசிக்கிறார் நேச சுவாமி. இந்த கால நேரத்தில் அப்பா எங்களை யாவரும் ஒன்று கூடி சேர்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இது ஒரு நாளை, புதிய நாள் எங்களை காண வைத்து புதிய ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா உங்களை துதிக்க கொடுத்த கிருபைக்காக சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டு ஜீவனோடு இருப்பது உங்களுடைய பிரதான கிருபை அப்பா ராஜா. உங்களுடைய பிரதான கிருபைக்காக சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்தாலும் அப்பா ஆண்டு அவங்க இதயத்தை தொடுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா ராஜா, உங்களுடைய அன்பை காட்டுங்க அப்பா. ஆண்டு உங்களுடைய அன்பை ஊற்றுங்க ஒவ்வொருத்தர் மேலும். உங்களுடைய பிரச்சனத்தால் நடத்தி சொல்லுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். பாட்டு ஆராதனை வரும் என்பதாக எனக்கு ஒரு வசனம் உங்கள் மத்தியில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வசனம் என்னதுன்னா, இந்த இப்போ இருக்கிற இக்கட்டான நேரத்தில், இந்த லாக்டவுன் நேரத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு 2 வாரம் கொடுத்துட்டாங்க. அது குறித்து எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஏன்னா நானே வீட்டில் ஒரு இடத்துல இருக்கிற ஆள் கிடையாது. சீக்கிரம் இருந்தாலும் கூட நான் வேலைக்கு போகிற ஆள். ஆனாலும் கர்த்தர் ரொம்ப சோகமான இந்த நேரத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஒரே ஒரு வசனம், ஒரு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மத்தியில் அந்த பிரசங்கர் இந்த ஒரு வசனத்தை கொடுத்தாரு. இந்த வசனம் என்னதுன்னா, நான் சோர்ந்து போக இருக்கிற நேரத்தில் நான் அந்த மத்தியில் இந்த வசனம் எனக்கு ரொம்ப தேட்டுனுச்சு. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனம் உங்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக சேரும்னு. அதாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும் கிறிஸ்துவுக்காக காத்திருக்கொள்ளும். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கார். இந்த வசனம் எனக்கு கொடுத்தாரு. இது நான் படித்ததோட கர்த்தர் எனக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஆளும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிக்க போது, நீங்கள் இதை அப்ளை பண்ண போது உங்கள் சொந்த ஜெபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இது அப்ரூவல் கிடைக்கும். அரசாங்கத்துலேருந்து பிரியாத்திலேருந்து நேஷனல் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்ரூவல் கிடைக்கும். கர்த்தர், நான் அது விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடிக்கு கர்த்தரோட வேத வசனத்தை நீங்கள் படித்து அவருக்காக உபாசம் எடுத்து இந்த ஓய்வு நாட்களில் உபாசம் எடுத்து ஜெபிச்சு தேவனோட பாதத்தில் மன்றாடும் போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுப்பார். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் சொன்னபடி கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம பாடலாக கர்த்தரை எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாகினான். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாகினான். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானான். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானான். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரு பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரு பாக்கியமே.
உள்ளத்தில் சொந்தமானா. ஹalleluya. சிறுவதியில் நம்மை தெரிந்து கொண்டார் இயேசு. Thank you Jesus. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போகிலும் கண்டு கொண்டான். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போகிலும் கண்டு கொண்டான். தமது ஜீவனை எனக்குள் அழைத்து ஜீவன் பெற்றுக் கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அழைத்து ஜீவன் பெற்றுக் கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காத காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காத காத்துக் கொள்வார். என்னை நம்பினவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பினவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே. Thank you Jesus. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் வரையிலே என்னை கரம் வசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் வசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காத காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காத காத்துக் கொள்வார். என்னை நம்பினவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். சொல்லுவோமா? என்னை நம்பினவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஜீவனுள்ள வாக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா ராஜா. ஆராதிக்கிறையா, மே உயர்த்துகிறேன் அப்பா, மே வாழ்த்துகிறேன் அப்பா ராஜா. நீ வல்லவர், நல்லவர் அப்பா, கிருபை உள்ளவரே, விசேஷமானவரே.
கைகளை தட்டி பாடுவோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. Thank you Jesus. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஹalleluya. நீ நல்லவர் வல்லவர் அப்பா ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறீர் அப்பா ராஜா. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கின்றீர். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கின்றார். தன்னிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். படுமுறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொண்டை ஆயத்தம் படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொண்டை ஆயத்தம் படுத்துகின்றார். என் தலையே எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையே எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் ஹalleluya. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியில் பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. நன்றி அப்பா ராஜா. உரபப சாந்தலரபரியாந்தே ரே பாபா பரியாந்தரு பரியாந்தே ரே பஷக்கலரப. ஹalleluya. நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா ராஜா. நீ நல்லவர் ஆண்டவரே அப்பா ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உதவி வரும் எப்போது கண்மலை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே அப்பா ராஜா. அப்பா ஒரு போது எங்களை கால்களை தள்ளாத பலிக்கு எங்களை காத்துக் கொள்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா ராஜா. ஓரி பாபா சாந்தலர பாரி பாபா ஓரி கிரியாந்தலர பாபா. Thank you Jesus. ஹalleluya. நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ராஜா. நீ விசேஷமானவர் அப்பா ராஜா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானும் மையமும் படைத்தவரே நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானும் மையமும் படைத்த
படைத்தவரே நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாத விடமாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். கால்கள் தள்ளாத விடமாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கின்றேன். வானம் மையம் படைத்தவரே நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையம் படைத்தவரே நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவனிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவனிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மனை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மனை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போதும் 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 காக்கின்றான், திரும்பும் போதும் பார்க்கின்றான். போதும் போதும் பார்க்கின்றான், திரும்பும் போதும் பார்க்கின்றான். எப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். உதவி வரும் கண்மனை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையம் படைத்தவரே நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மனை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையம் படைத்தவரே நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாத விடமாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். கால்கள் தள்ளாத விடமாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையம் படைத்தவரே நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மனை நோக்கி பார்க்கின்றேன். வேதா பார்க்கிறோமையா, வேதா நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, Lord. Rababashikala rabariande. Thank you Jesus, Lord. Rabashikala rabariande. நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. ரீ பாபா சாந்தல ரபாபரியாந்தி ரீ பாபா கரபரியாந்தி. Thank you Jesus, Lord. பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We lift up your holy name, Lord Jesus. Thank you, Lord. அப்பா உங்க அழகான கண்கள் நாளைகளை கண்டதுக்காக சோஸ்திரிக்கிறோம் அப்பா ராஜா. உண்மை வாழ்த்துகிறோம் அப்பா, உண்மை சோஸ்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனால நாட்கள் எல்லாம் அப்பா உண்மையோடு இருப்போம் ஆண்டவரே. அப்பா ராஜா உங்களோட குற்ற குறைகளை மன்னித்தாங்க அப்பா ராஜா. உங்களோட பரிசுத்த குறைகளை எடுத்துக் கொள்ளும் ஆட்சிப்பிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமானவர் அப்பா ராஜா. நீ பாபா சிக்காரா. Thank you Jesus. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே அம்மா பராஜா முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அறிக்கையோடு ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் அன்பா, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை அழகான கண்கள் அப்பா தெரிந்து கொண்டதுனால தான் நாங்கள் நாள் இருக்கிறோம் அப்பா ராஜா. கோடாதி கோடி சோஸ்திரம் அப்பா, வார்த்தையில ஆண்டுமே துதிப்பதுக்கு அப்பா ராஜா. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் அப்பா, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
அப்படியே உயர்த்தி தேவனை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை உணர்வோம். ஹalleluya. உயர்வாய் அழகான thank you Jesus Lord. thank you Jesus. தொடுங்கப்பா ஒரு பிரசன்னத்தினால எங்களை தொடுங்கப்பா. ராணி பெருந்த காரத்தினால எங்களை தொடுங்கப்பா. ராஜா அவுரா ரபாபா சிக்கன ரபாபா ரியாந்தி ரே பாபா பரியாந்து ருபரியாந்தி ரே பாஷாந்தல ரபா ரே பாபா பரியாந்து ருபரியாந்தி ரே பாபா சிக்கன. thank you Jesus Lord. அப்பா நீ நல்லவரப்பா, உண்மை வாழ்த்துகிறாயா. உன் பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஐயா வேத வசனம் மூலியமாக எங்ககிட்ட பேசுங்க அப்பா. ராஜா மகனை ஆசீர்வதிங்க. எங்களுக்காக இந்த நாளை நீ வைத்திருக்கிற வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தை நிமித்தம் அன்று நாங்கள் பலனடைய முக்கு அன்று உண்மையாக வாழ ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்து தருமா ஜீவிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, சோசரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லாக்டவுன் ஆகி 5 வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சுகமாக சேஃபாக இருக்கிறீங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இதுவரை நடத்தி கொண்டிருக்க தேவன் இனியே நடத்துவார். ஆமென். தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நம்ம வேதத்துக்கு கலந்து போமா? ஏசியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனம்னு சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சது கிறிஸ்மஸ் வந்து வசனத்தை வாசிப்போம். இல்லை கேரளிங்கில் போகிறப்ப இந்த வசனத்தை வாசிப்போம். கேரளிங் போகிறப்ப இந்த வசனத்தை வச்சு ஒரு பாட்டு நம்ம பாடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய காரியமானது ஏசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளில் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆனால் இங்கே நான் பார்க்க ஒரு வார்த்தையானது கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். என்னோட தலைப்பானது நம் தோளில் மேல் இருக்க கூடாதது எது, இருக்க வேண்டியது எது. இருக்கக்கூடாதது என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உலக பிறப்பதுக்கு முன்பாகவே ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நம்ம ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும் என்று சொல்லும்போது தேவனுடைய மகத்துவத்தை அவர் சுமந்து கொண்டார் என்று தான் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட இன்னொரு காரியம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே ஒரு ராஜரீகம் பண்ணுவதற்கோ, ஒரு அதிகாரம் பண்ணுவதற்கோ, ஒரு ஆளுகை பண்ணுவதற்கோ அல்ல. அவரோட கர்த்தத்துவம் என்னன்னா, சிலுவையில தம் ஜீவனை பலியாக சுமந்தாருங்க. அந்த கர்த்தத்துவத்தை நான் ஈஸ்டர் அன்னைக்கு வாசிக்கும் போது எதெல்லாம் தள்ளி கொண்டு சொல்லில் கொண்டு போனது, அவர் அதை தொடர்ச்சி நான் பார்க்கிறோம். அவர் கர்த்தத்துவமானது சிலுவையிலே தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுக்க சுமந்து கொண்டு போனாராம். அப்ப ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போவதற்கு முன்பாக நம்மளோட வாழ்க்கை நம்ம பார்க்கோமானால், இயேசு கிறிஸ்து அறியாத போது நம் வாழ்க்கை அநேக சுமைகளை சுமந்து கொண்டிருந்தோம். வேதனை, போராட்டம், தர்க்கமில்லாத வியாதிகள், காரணங்கள், காயங்கள், துன்பங்கள், பல விதம் இன்னல்களை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதற்காக எங்கெங்கயோ போய் பார்த்து என்னென்னோ பார்த்து முடியல. கடைசியில் ஒரு முடிவுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்து கடவுள் ஒரு இருக்கிறான் என்று தெரிஞ்சோம் அந்த பயம் கூட இல்லாதபடிக்கு தான் போன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்து கடவுளோட கோபாக்கணைக்கு விழுவோடு கூட தெரிஞ்சோம் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரு பயம் இல்லாம. ஏன்னா பயங்கரமான பாவம், சாபம் என்ற பாரத்தை சுமந்து கொண்டிருந்தோம். இதை இறக்கி வைக்க வழி தெரியல, இறக்கி வைக்க வழி தெரியல. அது எப்படி இறக்கி வைக்கிறது? அந்த இறக்கி வைக்கிறது எத்தனையோ வழிகள் போனோம், எல்லாமே தோல்வி 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 தான்.
ஆனால் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் வரும் பொழுது பாவம் என்ன நுகத்தை அவர் முறியடிச்சிட்டாருங்க. அவர் சொல்றாருல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லோரும் என்னோடு பாருங்க, என் கூட என்கிட்ட நீங்க பாருங்க. ஏன்னா வருத்தப்பட்டு அந்த பாருங்க அதை சுமந்து கொண்டிருக்கிறிய, வேதனையோடு வருத்தத்தோடு சுமந்து கொண்டிருக்கிறிய அந்த பாரத்தை எடுத்துப்பட இயேசு ஒருவர் தான் என்று அவன் வாழ்க்கையில் காண்பிச்சார். ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை ஆரம்பம்னு சொல்லணுமானால் அல்லது தொடக்கம் என்று சொல்லணுமானால் சிலுவையின் உபதேசம். இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து விட்டார். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருந்ததெல்லாம் அவர் எடுத்து போட்டாங்க. சாபம் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாம இருந்தது, பாவம் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாம இருந்தது. பயங்கரமான ஒரு பாவத்துல நீ சிக்கிக்கொண்ட. இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில வந்த பிறகு உன் வாழ்க்கை மாற்றமா இருக்குது. அதுக்கு முன்பாக வாழ்க்கை எப்படி இருந்தது? அதுக்கு முன்பாக உன்னை அர்ப்பணிக்க பல இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல போய் உன்னை உன் பேரை சொல்லி செய்தாக்கா நன்மை வரும் நீ எதிர்பார்த்த. அங்க இல்லை, எல்லா விதத்திலும் அர்ப்பணித்த. ஆயிரக்கணக்கு அப்பால செலவு பண்ணி போய் உன் பாவத்தை புண்ணிய ஸ்தலத்தில் ஊட்டு பார்த்த முடியல. ஆனா அந்த அர்ப்பணிப்பெல்லாம் நீ உலகத்து தேவனை அறியாத பண்ண ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் உனக்கு தோல்வியும் ஏமாற்றம் தான் வந்தது. அது வேற வழி இல்லாம ஒரு கடமையாக செய்து ஆகணும், தலை விதி என்று சொல்லி நீ செயல்பட்டு கொண்டிருந்தாய். ஆனா அது எல்லாம் உன்னோட சுமை, உன் பாரமான சுமை. இயேசு கிறிஸ்து உன் சுமையை நீக்க வல்லவராக இருக்கிறார்கள். உன்னோட சுமை எப்படி நீக்கினார்? சங்கீதம் 81 சங்கீதத்தில் 6 வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் தோளை சுமை விலக்கினேன், அவன் தோல் சுமையை விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. பாருங்க, அவன் சுமையை விலக்கினேன். எல்லா மனுஷனால முடியாத ஒரு பயங்கரமான ஒரு சுமைனா பாவ சுமைங்க. இந்த பாவ சுமைக்காக தானே நீ எத்தனையோ உன் சரீரத்தை அர்ப்பணிச்சு பார்த்த, உன் சரீரத்தை ஒடுக்கின. தேவன் அறியாத நாட்கள்ல, கர்த்தர் வாழ்க்கை வராத நாட்கள்ல, எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள் இதுல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி நீ தவம் எடுத்திருக்கலாம், புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிருக்கலாம், தனிமையில உட்கார்ந்து இருந்திருக்கலாம், நீ மெடிடேட் பண்ணி தியானம் பண்ணி அதெல்லாம் வெளியாக்குன்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனா எதுவுமே உன்னை வெளியாக்க முடியலையே. இயேசு கிறிஸ்து அவன் சுமையை, அவன் தோளில் மேல சுமையை விலக்கினேன். இயேசு உன் வாழ்க்கையில் வந்த பிறகு அதை உன்னை விளக்கினாருங்க. அவர் விளக்கினது கிறிஸ்துவோட ரட்சிப்பின் மாத்திரம்தான் உன் சுமையை நீக்க முடியும். அவர் மூலமாக தான் உன்னோட பாரம்பரிய சாபங்களை நீக்க முடியும், உன்னை தரித்திரத்தை நீக்க முடியும், உன் அக்கிரமத்தை நீக்க முடியும். ஏன்னா இயேசு கர்த்தத்துவத்தை தோளின் மேல் சுமந்தாருங்க. உன்னோட பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்தார். அக்கிரமங்களை சுமந்த தேவன் அந்த தோளில் நீ சுமந்த ஒவ்வொரு உன்னை சந்தோஷப்படுத்த முடிய ஒவ்வொரு சுமை இருந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். எது உங்களுக்கு பாரமா இருந்தது? தேவன் எதனால ஏன் சேர்த்துக்கொண்டீங்க? எதுல இருந்து விடுதலை ஆவணீங்க? அதுதான் உங்க வாழ்க்கையில் சுமை. அதை சுமந்து கொண்டு இருந்தீங்க. உங்களை மூட்டோ, அதாவது பார்ட்னர், முதியோர், முன்னோரு, அவங்களோட சாமம் அப்படியே தொடர்ந்து 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 எத்தனை பேர் வாழ்க்கையில தலைச்ச பிள்ளை தங்காத முடிஞ்சது. அது ஒரு சாபம். ஆனா நீங்க இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பாரத்தை, அந்த பாவ சுமையை அவர் நீக்கினார். இதுதாங்க
உன் தோளிலிருந்து இருக்கக்கூடாதது, இருக்க வேண்டியதுதான் நான் முக்கியமாக பார்க்கிறோம். இருக்கக்கூடாதுல இன்னும் 2 காரியத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியதை நான் தொடர்ந்து போகிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஏசாயா 9:4 மிதியாரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளில் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டிகளின் கொலையும் முறித்து போட்டார். இங்க பார்க்கிறோம், இஸ்ரேல் ஜனங்களுடைய குறித்து பேசப்பட்டிருக்கு. மிதியானில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும், உங்கள் நுகத்தடியையும் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் வரும்போது அந்த சுமந்த நுகத்தடியை எடுத்து போட்டார். எடுத்து போட்டது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தோளில் மேலும் மிலாற்றையும். இந்த மிலாற்று என்ற வார்த்தை நான் இங்கிலீஷில் வாசிச்சுட்டு அதோட அர்த்தத்தை டிக்ஷனரி நான் தேடி கொண்டிருக்கும் போது அது சொல்லப்பட்டிருக்கு, சாட்டையினால. எகிப்தில் வாழ்ந்து கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள்ல எப்படி நடத்தினாங்க? வாரினால் அடிக்கப்பட்டது. தண்டனை. நீ இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் வராத முன்ன எத்தனை விதமான நிந்தைகள், சாத்தான் வறுமையில அடிக்க ஆரம்பிச்சான். எத்தனை அடிகள், எத்தனை வேதங்கள், அடி மேல அடி, அடி மேல அடி. இந்த தோல்வி முடிஞ்சு அடுத்து முடிஞ்ச அடுத்து ஒண்ணு விடாம ஒண்ணுக்கு மேல உன் வாழ்க்கையில வந்து கொண்டே இருந்தது. எதுவுமே உனக்கு சந்தோஷப்படுத்தல, எதுவுமே உனக்கு சமாதானப்படுத்தல, எதுவும் உனக்கு ஆசீர்வாதத்துக்கு இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து உன் சுமையை அந்த மிலாற்றினால், அவர் தோளில் மிலாற்றினாலும் அவர் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? அந்த வசனத்தை பாருங்க, 4ஆம் வசனத்துல 9:4, ஏசாயா 9:4, அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளில் மேலும் மிலாற்றையும், அந்த வேதனையும் அவர் மீட்க வந்தாருங்க. அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள, அந்த மிலாற்றிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து அந்த மிலாற்று வேதனையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி இயேசுதான். மோசையை அனுப்ப ஜனங்களை விடுதலையாக்கினார இயேசு ஒருவர் தான் முடியும். உன்னோட வேதனையிலிருந்து, உன் மிலாற்றிலிருந்து ஒரு போதகராக இருந்தாலும் அதை மீட்ட முடியாதுங்க. ஒரு மகானா இருந்தாலும் மீட்ட முடியாது. இயேசு ஒருவர் தான் மீட்ட முடியும். இயேசு ஒருவர் தான் அந்த சுமையை நீக்க முடியும். அந்த சுமையை நீக்க முடியுங்க. உன் சுமையை, உன் தோளில் வைக்கப்பட்ட சுமையை இயேசு ஒருவர் தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம், மத்தேயு 23ஆம் அதிகாரம். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷன் தோள் மேல் சுமந்திருக்கிறார்கள், நாங்களோ ஒரு விரலும் அவை தொட மாட்டார்கள். பாருங்க, சுமப்பதற்குள்ள காரியமான பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள் மேல் சுமந்திருக்கிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவளை தொட மாட்டார்கள். இங்க இயேசு கிறிஸ்து ஜனங்களை தம்முடைய சீஷரை நோக்கி சொன்னாரு, வேத பாதகரும் பரிசேயரும் மோசே ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்க அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? மதவாதிகளாக இருந்தாங்க. அவங்க சுமக்கல, மற்றவர்களை சுமக்க வைத்தார்கள். 4ஆம் வசனத்துல சுமைகளை, பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோளில் மேல். சதுசேயர் பரிசேயர் பாரமான சுமப்பதற்கு உதவி செய்ய மாட்டாங்க. உங்களை ஆலோட்டின் நிமித்தமா, உங்களை இதை செய், இப்படி செஞ்ச நடக்கும், இப்படி செஞ்ச நடக்கும், இப்படி செஞ்ச நடக்கும். ஆனா சுமையை
சுமை என்கிற வார்த்தை அது உன்னை அழித்து கொண்டு போகக்கூடாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கல, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சொல்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், எது உனக்கு பாரமான யாவற்றையும் உன்னை சுத்தி நெருகிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நோக்கின் ஓட்டத்தை ஓடு. கவனிச்சிங்களா? உன் சுமை கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தாருங்க. சுமப்பதற்கு மனுஷர்கள் உண்மை சுமப்பதற்கு பாரத்தை போடுவாங்க. உலகம் உன்னை போடும். ஆனா உன் சுமையை நீ எவ்வளவு காலம் சுமந்து கொண்டிருப்பாய்? கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே சுமந்துட்டாருங்க. நீ இதுவரை தேவன் அறியாத முன்ன அது சுமையா இருந்தது. இப்ப தேவன் மாற்ற வைக்கிறார். அது சுமை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இப்ப கர்த்தர் வாழ்க்கையில வரும்பொழுது அவர் உன்னை எப்படியா மாற்றாராம்? அந்த சுமையை சுமந்த தேவன், அந்த சுமையை சுமந்த தேவன் சொல்றாரு, நீ என்னை ஆராதிக்கிறியே அது சுமையாக நினைக்காத, ஒரு சிலாக்கியமாக நினை. என் வேதத்தை படிக்கிறாயே அது ஒரு சுமையா நினைக்காத, அது ஒரு சிலாக்கியமாக நினை. நீ கர்த்தரோட உறவாடி கொண்டிருக்கிறைய, இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுமை என்று நினைக்காத, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலாக்கியம் என்று நினை. நீ தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது சிலாக்கியமாக நினை. தேவன் உங்களுடைய பாவங்களை, என்னோட பாவங்களை அவர் சுமக்கும் போது அவர் சுமையா சுமக்கலையே, அது ஒரு சிலாக்கியமாக சுமந்தார. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலாக்கியம் நினைத்து, என் ஜனங்களுக்காக நான் செய்கிறேன் சிலாக்கியம் நினைச்சு செய்தார. நாம் அவரோட பிள்ளைகளா இருக்கிறோமே, நம்ம ஆராதிக்கிறோம், கர்த்தரோட வேதத்தை தியானம் பண்ணுகிறோம், உபவாசம் ஒன்று எடுக்கிறோம். அது சபையில் சொல்லப்பட்டாச்சு. அது ஒரு சுமையா நினைச்சு கொண்டிருக்கிறாயா? விடு. அது ஒரு சிலாக்கியமாக நினைச்சுக்கொள். நீ சிலாக்கியமாக நினைக்கும் போது அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதமாக இருக்கும். யோபு 16:15 வாசிக்கிறோம். அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோபு 16:15 16:15 நான் இரட்டு சேலையை தைத்து என் தோளில் மேல் போர்த்தி கொண்டேன், அது என் மகிமையை புழுதியில் போட்டுவிட்டேன். இங்க யோபு குறித்து நமக்கு தெரியும் எவ்வளவு வேதனைக்குள்ள போனா. அவன் சொல்ற அந்த வார்த்தை, இரட்டு சேலையை தோளில் மேல் இருக்கிறது என்றால் அனாவசியமான காரியங்கள், துக்கத்தின் வஸ்திரம். நம் உள்ளான மனிதன் ஒரு துக்கத்தில் வஸ்திரத்தில் இருந்து கொண்டிருந்தோம். வெளியே நல்ல அலங்கார வஸ்திரம் போட்டிருக்கோம், இங்க உள்ளான சொல்றான். அவனோட நண்பர்கள் இருந்தாங்க, உறவினர்கள் இருந்தாங்க, எல்லாம் அவனை எப்படி பார்த்தாங்க? அவன் உள்ளத்தில் அந்த துக்கத்தின் வஸ்திரங்க, இரட்டை சேலை. அதோட அர்த்தமே அனாவசியமான அநேக காரியங்கள் நம்ம கேட்டு 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 அது சுமையா இருக்குது. தேவன் அந்த சுமையை நீக்கி போட்டாங்க. இன்று ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வர வேண்டாம். துக்கத்தின் வஸ்திரத்தை கழட்டி போட்டு கர்த்தர் நமக்கு மணவாளன் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். மணவாளன் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மணவாள வஸ்திரத்தை நீ போடும்போது நீ உன் தேவனை நீ அர்ப்பணிக்கும் போது உனக்கு எதுங்க பாரமா இருக்கு? உன்னோட சொந்த பந்தம் பாரமா இருக்கா? அது உடைக்கப்படும். உன்னோட அர்ப்பணிப்பினால உன்னோட காலங்கள் அது உடைக்கப்படும். உன் அர்ப்பணிப்பினால உன்னோட சொந்த விருப்பங்கள் அது உடைக்கப்படும். ஆனா
இதெல்லாம் உடைக்கும் போது தேவன் அந்த தோளில் எதெல்லாம் இறக்கிட்டாரோ, இப்ப கர்த்தர் உன் தோளில் இருக்க வேண்டியது என்ன? மணவாளனோட வஸ்திரத்தை போட்டுக் கொண்டிருக்கிறாயே, உன் தோளில் மேல இருக்க வேண்டியது என்ன? உன் தோளில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, நியாயாதிபதி புஸ்தகங்கள் 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்தில் வாசல் கதவுகளை அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாள்களோடு பெயர்த்து தன் தோளில் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிராக இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். இங்க உன் தோளில் இருக்க வேண்டியது முதல் காரியம் என்ன தெரியுங்களா? இங்க சிம்சோனை காசான் பட்டணத்தார், அவன் சிம்சோன் காசா பாட்டு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவனிடத்தில் போனான். அங்கே சிம்சோன் வந்திருக்கிறார்கள் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர் காலையில இருந்து எப்படியாவது இவனை பிடிச்சு இவனை அழிக்கணும், இவனை கொல்லணும் என்று வகை தேடி கொண்டிருந்தாங்க. ஒரு அறையில போட்டு அடக்கி வச்சுட்டாங்க. ராத்திரியெல்லாம் நல்லா தூங்கி இருந்து ஏஞ்சி பார்க்குறான், 2 கதவுகள் அவனை கட்டப்பட்டு கட்டிருக்கு. அவன் என்ன செய்தான்? சிம்சோன் எழுந்ததுமே பார்க்கிறான், கதவு திறக்க முடியல என்று கதவை முட்டி 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 அளந்தானா? இன்னைக்கு நம்ம அப்ப இருந்து அப்படிதானே? அந்த சுமையை தேவன் சுமந்துட்டார் என்று நம்ம உணர்வு முடியலையே. அநேக பிரச்சனை வந்து போட்டு வேதனைப்பட்டு போட்டு அழுது கொண்டிருக்கிறோமே, முடியலையே முடியலையே, ஜெயிக்க முடியலையே. யாரு? அபிஷேக பெற்ற நாம் முடியலையே. இவன் என்ன செய்தான்? அந்த 2 கதவுகளை தன் தோள் மேல சுமந்து கொண்டு எங்க போனானா? மலை மேல். மலை மேல் என்னங்க அர்த்தம்? இயேசு சிலுவை சுமந்துக்கிட்டு எங்க போனாரு? கொல்கத்தாவின் மலையில் உச்சிக்குங்க. நம்ம கொண்டு போக வேண்டியது உச்சிக்கு. உன் மேல எவ்வளவு பெரிய பாரங்கள் இருந்தாலும் அது சுமந்து கொண்டு போனுங்க. பாருங்க, யோபு 31ஆம் அதிகாரத்தில் யோபு 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 35லேருந்து 40 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட 2 வார்த்தை 35 வாசிக்கிறேன் பாருங்க. என் வழக்கை கேட்கிறவன் ஒருவரும் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்துக் கொள்வேன். என்ன தெரியுங்களா? யோபுக்கு நண்பர்கள் இருந்தானுங்களே. யோபோட வாழ்க்கையில் முதல் சொன்னது போல எல்லாம் இழந்துட்டான். மனைவி நீ ஆண்டு தூச்சிட்டு ஜீவனை விடுன்னு சொல்லிட்டு போயிட்டா. கூட நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாமே அவங்களோட வழக்கை தூக்கிய மேல போட 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 நிந்தைகள். இந்த சிம்சோன் தூக்கி வச்சிருந்தால அந்த கதவுகள் எத்தனை வித வழக்குகள் மேல இருந்தாலும் அவன் என்ன பார்த்தான்? அபிஷேகப்பட்ட அவன் என்ன பார்த்தான்? உச்சி மலைக்கு கொண்டு போனானே, கொல்கத்தா மலை. கிறிஸ்து சிலுவையில, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு மலைக்கு போனார, கொல்கத்தான்ற மலைக்கு யோபு அந்த எண்ணம் வந்ததுங்க. எல்லா வழக்கை மேல போரிடாலும், எவ்வளவு வழக்கை மேல போட்டாலும் அது எப்படி இருக்கு? அவனுக்கு கிரீடமாக இருக்கிறது. நீ எவ்வளவு வேணுமே சொல்லு, அது என் மேல் வழக்கு போடட்டும், என் தோளின் மேல் உங்க வழக்கு எவ்வளவு போடுங்க, அது எனக்கு கிரீடமா இருக்கு. நீ நினைக்காத நேரத்தில் உனக்கு விரோதிகள் மேல வந்து வழக்கு போடுவாங்க.
உன்னை குற்றம் சாட்டுவாங்க, குறை சொல்லுவாங்க. ஆனா நீ அந்த உன் தோளில் சுமக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? ஜீவ கிரீடம். எவ்வளவு நம்ம நிந்திக்கிட்டோம், துன்பப்படுகிறவன் பாக்கியவான். 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல, அவன் பாக்கியவான். காரியம் நீ சுமக்க வேண்டியதுங்க. அபிஷேக பெற்ற நீ சுமக்க வேண்டியது 2 கதவுகளை. உன் மேல வைக்கப்பட்ட இன்னொரு வார்த்தை என்ன தெரியுங்களா? எவ்வளவு வழக்கு அவன் மேல வந்தாலும் அது ஏன் நம்ம கிரீடன்னு அவன் சொன்னான். அவன் இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சான். மெய்யான தேவனோடு நெருங்க ஆரம்பிச்சான். அவரை குறித்து அவர் வர்ணிச்ச வார்த்தைகள், அதுதான் புதிய ஏற்பாடு பார்க்கிறோம். அந்த வர்ணித்த வார்த்தைகள் தாங்க சுவிசேஷம். பாருங்க, கம்யூனி தேசத்துல கடவுளே இல்லை என்று வாழ்ந்து கொண்ட காலம். ஆனா அங்க கடவுளே இல்லை என்று சொன்ன இடத்துல இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை கொண்டு போனாங்களே, சுமந்துட்டு போனாங்களே. நீ சுமக்க வேண்டியது எவ்வளவு வழக்கு மேல வந்தாலும் கர்த்தரோட சுவிசேஷத்தை சுமந்து கொள். அவர் அபிஷேகத்தை சுமந்து கொள். உன் மேல நிந்தியாக பேசினாலும், உன்னை நிந்தியான வார்த்தைகள் பொழிந்தாலும், பொய்யா மேல ஆணையிட்டாலும் அது ஜீவ கிரீடமாக நினைத்துக்கொள். நீ நினைத்துக் கொள்ளும் போதுதான் 2வது காரியம் உனக்கு வாழ்க்கையில் வரும். 2வது இது நினைக்க முதல் காரியம் அந்த கர்த்தரோட சுவிசேஷத்தினை சொல்லணும். எனக்கு அதனால எவ்வளோ நிந்தைகள் வந்தாலும், ஏன்னா நீ சுவிசேஷம் சொல்லாம, இயேசு அன்பத்தை சொல்லாம உனக்கு வேற நிந்தையே வராதுங்க. யாரும் உன்னை ஏச மாட்டாங்க, யாரும் உன்னை துப்ப மாட்டாங்க, யாரும் உன்னை அவமானப்படுத்த மாட்டாங்க. நீ சுவிசேஷம் சொல்லு, வழக்கு மேல வரும். உன் குடும்பம் உன்னை வழக்கு போடுவாங்க. உன் உறவினர்கள், உன் நண்பர்கள் வழக்கு போடுவாங்க. ஏன்னா நீ செய்யது சுமந்து கொண்டிருக்கிறாயே சுவிசேஷம் என்ற கதவு. அதை நீ சுமந்து கொண்டிருப்பது எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் அது கிரீடமாக நினைத்து கொண்டு செயல்பட ஆரம்பி. ஆண்டவன் சுமை எடுத்து போட்டு அந்த தோல் மேல அவர் வைத்த காரியம் சுவிசேஷம். அதை நீ செயல்படுவாயினால் 2வது வாழ்க்கையில் நடக்கிறது. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை நான் அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்க அவன் திறப்பான், ஒருவரும் துறக்கக்கூடாத படிக்க அவன் பூட்டுவான். இங்க ஆண்டு சொல்றாரு 2 பேரை. செப்னா என்ற மனுஷனை அவனுடைய இருந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டு ஆண்டவர், நீங்கள் 22ஆம் அதிகாரம் 15 மாதம் போது செப்னா என்ற மனுஷனை வெளியாக்கிட்டு அவர் என்ன செய்கிறாராம், அங்கே தொடர்ந்து வாசிக்கும் போது 20ஆம் வசனத்தில் எலியாக்கிம் என்னும் ஊழியக்காரனை அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு கொடு, அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அவனுக்கு என்ன கொடுப்பாராம், தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளில் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்ட முடியாததும் பூட்டக்கூடாத படிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்க அவன் பூட்டுவான். கவனிங்க, ஒருவரும் திறக்கக்கூடாத படி ஒரு பூட்டு, ஒருவரும் பூட்டினதை திறக்க முடியாது, திறந்ததை வேற யாரும் மறுபடியும் பூட்ட முடியாது. அது தாவீதினோட திறவுகோலுங்க. வெளிப்படத்தில் வாசிக்கல, வீட்டில் வாசிக்கும் போது ஒருவரும் பூட்ட முடியாத, ஒருவரும் திறக்க முடியாத திறவுகோளுடையவருங்க அவர். அந்த திறவுகோல், பரலோகத்தின் திறவுகோல் உன் தோளின் மேலே வைத்திருக்கிறார். நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக செய்கிற தேவன் அல்லவா அவர், மேலான செய்கிற தேவன் அல்லவா. உனக்கு அவர் கொடுத்திருக்கிற சாவி என்ன சாவிங்க? மல்கியா
3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிச்சிங்களாங்க. அங்கே தசமபாத்து குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நான் பல கனிகளை திறந்து அவனை வர்ஷிக்க மாட்டானா என்று என்னை சோதித்துப்பார். பல கனிகளை கதவுகளை, அந்த சாவி, தாவீதின் திறவுகோல் சாவி திறப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த திறவுகோல் ஒன்று கொடுத்திருக்கிறார். நீ எதை சுமந்தாய்? சுவிசேஷம் என்பதை நீ சுமக்கும் போது, இரண்டாவது நீ சுமக்க வேண்டியது அவருடைய திறவுகோல் உன் தோளில் மேலே வைத்திருக்கிறார். அப்படின்னா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உனக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷங்கள், நீ வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் அவர். இரண்டாவது அவர் சுமக்க வைக்கிறார். நீ சுமக்கும் போது மூன்றாவது உன் தோளில் சுமக்கிறது எது தெரியுங்களா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசிச்சிங்களாக்கா, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஈசாக்கு பெண் பார்க்க புறப்பட்டு வரான். அந்த சம்பவம் அங்கே 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 24:15 வாசிக்கும் போது, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாக நாகரின் மனைவி மில்காலுடைய குமாரனாக இருக்கிற பெத்வேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோளில் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். தோளில் மேல் வைத்துக்கொண்டு, குடத்தை தோளில் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, சார் நாங்கள்லாம் குடம் தூக்கி நடக்கணுமா? அது உங்களால் யாராலும் முடியாது. அது இந்தியாவில் தான். இந்தியாவில் அந்த குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சா உட்காரோம். ஏன்னா அவங்களுக்குலாம் இடுப்பு இருக்குது, நமக்குலாம் இடுப்பு இல்லை, உட்காராது. ஏன்னா இந்த குடத்தை தூக்கிறத நான் இந்தியாவில் பார்த்தேன். இந்தியாவுக்கு நான் போயிருந்தப்ப எங்கள் சொந்தக்காரர்களை போகும்போது அவங்க குடம் தூக்கி சர்வ சாதாரணமாக இப்படி ஒரு அமுத்து தான். அப்படியே நானும் வைக்கிறேன். நம்ம இடுப்பில் எங்கே வைக்க முடியும்? அப்படியே வலிக்கிட்டு போகுது. ஆனால் இங்கே ரெபேக்கா அவன் எதிர்பார்த்த பிறகு தோள் மேலே குடத்தை சுமந்து கொண்டு வந்தான். சுமந்து கொண்டு வந்ததுமே பாருங்க 19 வசனத்தில் அவன் சொல்றான், 18-19 வாசிக்கும் போது, அவனுக்கு குடிக்க சீக்கிரமாக குடத்தை தணிக்கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால், கொடுத்த பின்பு உம்முடைய ஒட்டங்களை கொடுத்தீர் மட்டும் அவளை கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாக தன் குடத்தை தண்ணீர் தொட்டியில் ஊற்றி இன்னும் கொண்டு வர துரண்டில் போடி அவனை ஒட்டங்களுக்கெல்லாம் கொண்டு வரத்தார். அது எவ்வளோ பெரிய குடம் இருக்கும்? இவ்வளோ பெரிய குடம், இவ்வளோ பெருசு தாங்க இருக்கும். குடம்னா இவ்வளோ பெருசு தான். இவ்வளோ பெரிய குடத்தை வச்சுக்கிட்டு தோளில் வச்சுக்கிட்டு எத்தனை ஒட்டகம் தெரியுங்களா? நீங்கள் 14ஆம் அதிகாரம் வாசித்தீங்களாக்கா, 10 ஒட்டகம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கும். நான் மாடு வளர்த்துருக்கேன், எனக்கு தெரியும். மாட்டுக்கு நான் தண்ணி வைக்கும்போது இவ்வளோ பெரிய வாளியில் ஒரு மாடு குடிச்சக்கா 6 வாளி முடிஞ்சிடும். அப்போ கவனிங்க, அதுக்கு எவ்வளோ வேணும்னு நான் எடுத்துட்டு வரணும். ஒட்டங்களுக்கு 10 ஒட்டகம் குடிக்கிறதுனாக்கா எத்தனை குடம் தண்ணி இருந்திருக்கும்? அவ சலிக்காம, வார்த்தை கேட்டுக்கொண்டு சலிக்காம அவ என்ன செய்தாலும் 20ஆம் வசனத்தில் சீக்கிரமாக தன் குடத்தை தண்ணீர் என்ற தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டில் ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் கொண்டு வந்தாள். ஓடி பாருங்க என்ன செய்தாலாம்? அவ களைத்து போல, சோர்ந்து போல, அவனுக்கும் தண்ணி கொடுத்தா, அந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுத்தா. இதை எதை குறிக்குது?
இது எதை குறிக்குதுங்க? உபசரிப்பு. உபசரிப்பு என்ற ஊழியம். தேவன் மணவாள வஸ்திரத்தை உனக்கு கொடுத்துட்டார, உன் சுமையை எடுத்து போட்டுவிட்டு 2 கதவுகளை சிம்சோன் தூக்கின போல, தாப்பால தூக்கி கதவை தூக்கிட்டு போனது போல உனக்கு அந்த பலத்தை கொடுத்துட்டார. திறவுக்கோல் என்ற உன் தோள் மேல சுமந்துட்டார. இப்ப நீ சுமக்க வேண்டியது, நாம் சுமக்க வேண்டியது தோளில் மேல உபசரிப்பு என்ற குடம். தண்ணீர், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அந்த ஜீவத்தின் ஊற்றாக கொடுக்கிறோமா? உபசரிக்கிறோமா? ஒட்டகத்துக்குள்ள உபசரிக்கிற ஊழியங்க நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறோம், சொல்லலாம் வெளியே போக முடியல, வெளியே போக முடியல, சுவிசேஷம் சொல்ல முடியல. நீ வெளியே போகாம உன் கையில போன் இருக்கு, நீ விசாரிக்கிறாயா? நீ விசாரிக்கிறாயா? பாருங்க, அதுதாங்க அந்த உபசரிப்பு ஊழியம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். போன 2 வாரத்தில் எல்லாரையும் நான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வாரத்தில் முந்தினத்தில் ஆரம்பித்தேன். மாசாகியை போய் எல்லாத்தையும் வீடோட போய் சந்தித்து விசாரிச்சுட்டு வரேன். இன்னும் திங்கக்கிழமையிலேருந்து இன்னும் 2 மணி ஏரியாவுக்கு நான் போகணும். ஆனால் லாக்டவுன் ஆகிறது எத்தனை மணிக்கு போகணுன்னு தெரிஞ்சோம். ஆனால் கர்த்தரோட மேலே பாரத்தை வைத்துட்டு அது ஒரு சிலாக்கியமாக நான் எண்ணி செயல்பட்டு இருக்கேன். இப்போ பாஸ்டர் வந்து தீர மற்ற இடத்தெல்லாம் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, நாங்க பாஸ்டர், நாங்க இதை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனா ஏன்னா எங்க தோளின் மேல அந்த குடம், எங்க தோளின் மேல இருக்குங்களா அந்த குடம், அந்த குடத்தை வைத்ததுனாலதான் அதை நாங்க அலட்சியப்படுத்தல. எங்கள் மேல சுமந்தப்பட்ட அந்த பாரம் தேவன் கொடுத்த எங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டு அதை எதை சுமக்க வச்சாருங்க? திறவுக்கோல் சாவி கொடுத்துட்டு சும்மா விடல. ரெபேக்காள் சுமந்தார கொடுத்த அதே போல் அந்த சுமையை. அதனால தான் உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த நேரம் கால் பண்ணாலும் வாசத்தில் எத்தனை மணி அளவு இருந்தாலும் உடனே நான் போகிறேன். தாமதிச்சு நான் போக மாட்டேன். இங்க வந்து சொல்றது ஒரு பெருமைக்காக சொல்ல, என்னோட சுமையை நான் இழந்து போகக்கூடாதுன்னு தான். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுமை நான் இழந்து கொண்டு போகக்கூடாதுன்னு தான் அதை நான் புதுப்பிக்கணும் ஒரு சாக்கியமாக நான் செய்து கொண்டு கர்த்தரை தெரிந்த நாள்ல இருந்து. ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்டது நீ எப்படி உபசரிக்கிறாய்? இயேசு கிறிஸ்து மனப்பிரசங்கம் பண்ணாரு. திரளான ஜனங்கள் வந்தாங்க, எல்லாம் பசியா இருந்தாங்க. ஆண்டவர் கேட்டார், போய் சாப்பாடு எடுத்துருவாங்கன்னு. எல்லாம் தேடி பார்த்து இல்லைங்க, ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட 2 மீன் 5 அப்பம் இருக்குன்னு கூட்டு அவனை ப்ரே பண்ணாரு. எல்லாத்துக்கும் திருப்பி அளவுக்கு சாப்பாடு இருந்துச்சு. ஏசு என்ன செஞ்சாரு? சேஷப்பாடு சொன்னார்ல, அவங்களுக்கு போய் உபசரிங்க, அவங்களுக்கு உபசரிங்க. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததே அந்த உபசரிப்புகளை செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? உங்க நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் எத்தனை பேர் நீங்க இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் உபசரிச்சிருக்கீங்க? போன்ல உபசரிச்சு எப்படி இருக்கீங்க? உபசரிச்சிருக்கீங்க? கர்த்தரோட வார்த்தை கொடுத்து எப்படி உபசரிச்சிருக்கீங்க?
யோசித்து பாருங்க. தப்பிக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. லாக்டவுன் பண்ணியாச்சு, வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஒரு சுவிசேஷன்லாம் சொல்ல முடியல. தேவன் நல்லவருங்க, நம்மளுக்கு எல்லா வழியும் திறந்து வச்சிருக்கிறார். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எதோ கேட்டுக்கொண்டிருக்கீங்க, எதையோ என்னையும் அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்குது. நீ சல்வேஷனை கொடுக்குறாயா? சல்வேஷன் கொடுக்குறாயா? அதாங்க உபசரிப்பு. விசாரிக்கும் போது என்ன நடக்குமோ தெரியல, பயமா இருக்குன்னு ஒரு வார்த்தை நீ கேட்கும் போது, பயப்படாதீங்க, இயேசு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சுவிசேஷத்தை சொன்னாயா? அதுதாங்க உபசரிப்பு. ஒருத்தனோட பாரத்தை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு அந்த இடத்துல ஆறுதலான வார்த்தையை பலப்படுத்தணுமே, அதுதான் உபசரிப்பு. அந்த தேவையை சந்திப்பது தான் உபசரிப்பு. திரளான ஜனங்கள் பசியோடு இருந்தாங்க, ஆண்டவர் பார்த்தாரு, அவங்களுக்கு போஜனம் கொடுங்கன்னாரு. சேத்துல பார்த்து போய் அவங்க உபசரிங்க. அதை செய்து கொண்டிருக்கிறோமா? உபசரிக்கிறதுனால நீ ஒருபோதும் கலைந்து போக மாட்ட. உன் ஆவி எப்போயுமே உற்சாகமாக தான் இருக்கும். நீ சோர்ந்து போக மாட்ட, உனக்கு களைப்படையாது. நீ கர்த்தருக்கு உபசரிக்க கர்த்தரோட வாழ்க்கை அநேக காரியங்கள் செயல்பட்டு வருவார்கள். நீ செய்து பார். நீ பச்சைபாதம் இல்லாம உனக்கு வேண்டியது மட்டும் செய்யாத. உங்களை ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகள் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் அவன் தேட தெரியானோ. கண்டுபிடித்த பெண் அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போய் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்க என்பான் அல்லவா? அடுத்து என்ன தெரியுங்களா? இதுதான் தேவன் நம்ம மேல சுமத்தினாருங்க. கவனிக்க வேண்டியது, உன் தோளில் மேல காணாமல் போன ஆட்டை, காணாமல் போன ஆத்துமாக்களை சுமக்கிறனாக நீ மாறணும். ரட்சிக்கப்படாதவர்கள் நீ சுமக்கிறலாக மாறணும். நீ சுமக்கிறாயா? 99 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணோம். அவர் தேடி சுமந்தாருங்க. இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை நினைச்சுக்கொள்ளுங்க. நீங்க வந்து ஒரு ஆடு நினைச்சுக்கொள்ளுங்க. நினைச்சு கற்பனை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ ஆடுகள் இருந்தோம், உங்களை ஒருவருக்காக ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டிய இந்த கட்டத்தில், எனக்காக நான் காணாமல் போனேனே, ஆசீர்வாதம் இழந்து போனேனே, சந்தோஷம் இழந்து போனேனே, சாபத்தில் சிக்கி கொண்டிருந்தேன், நான் தேவனை மகிமையோடு காணாமல் போயிட்டேன். என்னை தேடி வந்தாரு, என்னை தேடி வந்தாரு, என்னை தேடி என்னை சுமந்து கொண்டாரு. என்னை தேடி வந்து பார்த்துட்டு ஹாய் பாய் பாய்னு அவர் என்னை சொல்லிட்டு போலையே, என்னை தூக்கி என்னை சுமந்து கொண்டாரு. அந்த சுமையை உங்களை என்னை ஆண்டு சுமக்க சொல்லுறாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு பின் மாறி போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமே. அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்களுக்கெல்லாம் சந்திக்க முடியல, ஜெபத்தில் அவங்க பேரை சொல்லி ஜெபித்து அவங்களை கொண்டு வரீங்களா? எத்தனையோ பேருக்கு நீங்க சாட்சி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் காணாம போன ஆடு. அந்த ஒரு ஆடுனை சுமக்க ஆயத்தமா இருக்கிறாயா? கவனித்து பாருங்க. நீ ஒரு ஆத்துமா ரட்சிப்படுதுன்னா பரலோகமே சந்தோஷப்படும். நல்லா கவனிங்க. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுதுன்னா பரலோகமே சந்தோஷப்படும். அந்த ஆத்மா ரட்சிப்பு அடைவதற்கு கருவியா இருந்த அந்த நபரை குறித்து தேவன் எப்படி பார்ப்பாரு? புரியுதுங்களா?
ஒரு ஆத்மா ரட்சிப்படைஞ்சு பரலோகமே சந்தோஷம். ஒருவன் ஞானஸ்நான இடத்துல பரலோகமே ஆர்ப்பரிக்குது. ஆனா அந்த ஆத்மா ரட்சிப்புக்கு தேவன் பயன்படுத்தின அந்த கருவியா இருந்த அந்த நபர் கர்த்தரோட பார்வைக்கு இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. அந்த பரலோக சந்தோஷப்படுற கூட்டத்தில் ஒரு நபராக தேவன் வைப்பார். அப்ப கவனிங்க, தொலைந்து போன ஆட்டை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாக நம்ம மாறுறோமா? உன் தோளில் மேலே இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய சுவிசேஷம். அதனால எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் யோபு சொன்ன ஜீவ கிரீடமா நினைத்துக்கொள். இரண்டாவது, உன் மேல தேவன் வைத்தது திறவுகோலின் சாவி. பரலோகத்தின் திறவுகோலின் சாவி உன் கையில் இருக்கு. ஒருவரும் பூட்ட முடியாத, ஒருவரும் திறக்க முடியாத சாவி உன் கையில் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது பார்க்கிறோம், நீ ரெபேக்கா தன் தோளில் குடத்தை வைத்தது பரிமாறினது போல, உபசரித்தது போல உபசரிக்கிறாய். அவன் தோளில் மேல அந்த உபசரிப்பு என்ற அபிஷேகம் மேல இருக்கிறதா? நீ மாற பாரு. ஒரு மாற்றுதல் வாழ்க்கையில கொண்டு வா. அந்த உபசரிப்பில் கொண்டு வந்து நிறுத்தி. நான்காவது, இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். காணாமல் 99 இருக்கிற 99 ஆட்கட்டும் காணாமல் ஒரு ஆட்டுக்காக வேண்டி அவர் இருப்பார. அதே வண்ணமாக உன்னை அவர் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். உன்னை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். ஆகியால நீ ஒவ்வொரு ஆத்மாக்க வேண்டி நீ தேடு. ஒவ்வொரு ஆத்மா குறித்து நீ பாரமா ஜெபி. கர்த்தருடைய விடுதலையே இது எல்லாம் வாழ்க்கையில நீ அபியாசப்படுத்துவாயானால் கர்த்தத்துவம் உன் தோளின் மேல் இருக்கும். புரியுங்களா? உன் தேசம் உன் தோளில் மேல இருக்குங்க. உன் தேசம் உன் தோளில் மேல இருக்கு. தேசம் என்றால் ஜனங்கள் இருக்கிறதான தேசம். ஜனங்கள் இல்லாத இடம் தேசம் சொல்லுவோமா? ஜனங்கள் இருக்கிறதான தேசம். உன் ஜனங்கள் உன் தோளில் மேல. அவங்க தண்ணீர் கொடுப்ப, ஜீவ தண்ணீர் கொடுத்து வற்பக்க பண்ணுவாயா? ஆராய்ந்து பார். இதுதான் உன்னோட நேரம். செயல்படு. கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருந்தது. அதே சிலுவையின் துவம் உன் தோளில் மேல் இருக்க பிரயாசப்படு. அது வாழ்க்கையில் கொண்டு வர அபியாசப்படுத்தி செயல்படு. கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கார். நாம் ஜெபிப்போமா? மகிமையின் தேவனை துதிக்கிற மையமை சோத்திரிக்கிற பிதாவே, சர்வ வல்லவரே எமக்கு நன்றி பிதாவே. ஆம் ராஜா, உம்மை அறியாத நாட்களை எங்களை தோளில் மேலே இந்த அனைத்தையும் நீக்கிவிட்டீர் பிதாவே. பாவ சுமைகளை நீக்கிவிட்டீர் பிதாவே. அக்கிரம சுமையை நீக்கிவிட்டீர் பிதாவே. தரித்திர சுமையை நீக்கிவிட்டீர் பிதாவே. பெருமையின் சுமையை நீக்கிவிட்டீர் பிதாவே. அகம்பாவின் சுமையை நீக்கிவிட்டீர் பிதாவே. துர்மார்க்க சுமையை நீக்கிவிட்டீர் பிதாவே. துர்குணத்தை நீ மாற்றினீர் பிதாவே. அப்பா, இது எல்லாம் நீக்கிவிட்டு உம்முடைய கர்த்தத்துவத்தை எங்கள் மேல் சுமப்பதற்கு நாங்கள் பாக்கியவான்கள் பிதாவே. ஆம் ராஜா, சிம்சோன் 2 கதவுகளை தூக்கி மலைக்கு போனது போல அவன் தோளில் மேல் ஏற்று போல சுவிசேஷத்தை நாங்கள் தோளில் மேல் சுமந்து அந்த கொல்கத்தா மலையை நோக்கி உச்சிக்கு நாங்கள் போக வேண்டும் பிதாவே. எஸ் லார்ட். அப்பா, எத்தனையோ சாட்சிகள் ஆண்டவரே இந்த பூமியில வைத்திருக்க பிதாவே. சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போக முடியாத இடத்தெல்லாம் போய்
ஜெயத்தை பெற்றார்களே. தெரிந்தும் ஏனோ தானமாக இருக்கிறோமே. மாற்றம் ஆண்டவரே, மாற்றம் ராஜா. திரவக்கோளின் சாவி எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீரே, எங்கள் தோள் மேல் சுமந்திருக்கிறீரே. அதை சுமக்க நாங்கள் பாக்கியவான்கள் பிதாவே. அது கீழே விழாத படுக்கி அது சுமந்து தீர்க்க பிதாவே. ரெபேக்கா தன் குடத்தை தோளில் சுமந்து கொண்டு அந்த மனுஷனுக்கும் அவன் கொண்ட ஒட்டகங்களுக்கும் தண்ணீரை வர்க்க பண்ணது போல உபசரிப்பு என்ற சுமைகளை நாங்கள் சுமக்க வேண்டும் பிதாவே. ஆம் ராஜா, இதுவரைக்கும் அப்படி நான் இல்லை, யோசிக்கல, செயல்படல, நினைத்து கொண்டேங்களே. மாற்றம் விடச்சிக்க, நீ மாற்ற வல்லவராக இருக்க. மாற்றம் அப்பா. ஆம் ராஜா, தொலைந்து போன ஒரு ஆட்டினை தேடி ஒரு மனுஷனை தேடுவான்னு ஒரு ஓமையை சொன்னீரே. தேடினி எங்களை அப்படியாக நீ தேடினி ஐயா. நாங்களும் பிதாவே அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடுகிறவர்களாக, அதை தோளில் சுமக்கிறவர்களாக மாற்றும் அப்பா. மாற்றும் பிதாவே. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்க தேவனே, இந்த வார்த்தை கொண்டு பலப்படுத்தி செயல்படுத்த வழிநடத்த சிக்கிற பிதாவே. ஆம் ராஜா, வீட்டில் இருக்கும்போது லாக்டவுன் பண்ணியாச்சு என்ற எண்ணத்தில் இருக்காது படிக்க வாட்ஸ்அப் மூலியமா, போன் மூலியமா பிதாவை சுவிசேஷத்தை அறிவிக்க, கர்த்தரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, ஜீவன வார்த்தை ஒருவருக்கொருவர் தேற்றுமிடாக செயல்படுத்த வழிநடத்த முயற்சிக்கிறோம் பிதாவே. இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொருத்தர் பலப்படுத்த முயற்சிக்கிறோம். உன மகிழை மூடிக்கொள்ளும் எல்லா வித துணையிருந்து பாதுகாத்துக் கொண்டு தீங்களும் பிள்ளைகளுக்கு அணுகாத படிக்க ரத்தத்தால் மூடிக்கொள்ளும் முயற்சிக்கிறோம் பிதாவே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் உன பிள்ளைகளோடு நீடித்திருக்க முயற்சிக்கிறோம் பிதாவே. எல்லா மகிமையும் எல்லா கனமும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். 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 கர்த்தருக்கு ஒருவர் கரம் கொடுத்து வாழ்த்துக்கள் செலுத்துங்க. வீட்டில் இருந்தாலும் பக்கத்தில் கை கொடுத்து ஒரு வாழ்த்து செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் ஆசைப்படுறாங்க. ஆமென்.